ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஷோடாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த மூவி பாத்தீங்கன்னா ஜூன் 11, 2025ல தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம ஜேம்ஸ் கன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சூப்பர்மேன் மூவி பாத்தீங்கன்னா தன்னோட ஃபர்ஸ்ட் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீசர் மூலமா டிசி ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹோப் வந்துருக்குன்னு தான் சொல்லலாம். நம்ம ஜேம்ஸ் கன்னே எப்ப டிசிக்குள்ள புகுந்தாரோ அப்ப இருந்து ஸ்கிராச்ல இருந்து டிசி யூனிவர்ஸ் பில்ட் பண்ணணும்னு ஒரு முடிவுல தான் இருந்திருக்காரு. அதாவது டிசியோட சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா இந்த சூப்பர்மேன் மூவி அபிஷியலா தன்னோட கால் தடத்தை பதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் மூவி மூலமா டிசி யூனிவர்ஸ் தன்னோட ஒரு நம்பிக்கையான தொடக்கத்தை கொடுக்கும்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னா நம்ம ஜேம்ஸ் கன் மேல ஒரு பாராட்ட போட்டுருங்க. இந்த டீசர் மூலமா அடுத்த மேன் ஆஃப் ஸ்டீலவே இன்ட்ரோடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவருக்குன்னு ஒரு சூப்பர் அனிமல் கம்பெனியுமே கொடுத்து வச்சிருக்காங்க. வாங்க ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணிரலாம். அதாவது ட்ரெய்லரோட ஓபனிங் ஷாட்டே பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் மரணாடி வாங்கி ரத்தம் தெறிக்க ஆர்டிக் பக்கம் வந்து விழுந்து கிடக்காரு. இதனால பாத்தீங்கன்னா அவரோட அனிமல் கம்பெனியை கூப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும். அதாவது நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம சூப்பர்மேன் வீக்கா இருக்க மாட்டாரு. இந்த நிலைமையில இருக்காருன்னா அப்ப வில்ல எந்த அளவுக்கு மரண ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். இந்த சிச்சுவேஷனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம லெக்ஸ் லூத்தரா தான் இருக்கும். டிசி காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லூத்தர் வந்து சூப்பர்மேனோட பரம விரோதினே சொல்லலாம். இப்போ வரப்போற சூப்பர்மேன் மூவியும் லெக்ஸ் லூத்தர் இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம நிக்கலஸ் ஹோல்ட் தான் நடிக்கிறாரு. இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா அவரோட அப்பியரன்ஸையும் கேரக்டரையுமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இது ட்ரெய்லரோட ஓபனிங்கா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம லெக்ஸுக்கும் சூப்பர்மேனுக்கும் பெரிய மோதலுக்கு அப்புறம் வர சீனா கூட இருக்கும். அதாவது இந்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம மூவில எந்த போர்ஷன்ல வருதுன்னு எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியல. அதுக்கடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் அதாவது கிளார்க் கென்ட்டோட சராசரியான ஹியூமன் லைஃபையும் ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ட்ரெய்லரோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நம்ம கிளார்க் கென்ட்டோட சிவிலியன் லைஃபை தான் நல்லாவே காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனா அதாவது கிளார்க்கா டேவிட் கிரான்ஸ்வர்ட்ட காமிச்சிருந்திருப்பாங்க. அவரு டெய்லி பிளான்ல என்டர் ஆகுறதையும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரேச்சல் பிரான்சன் அதாவது லூயிஸ் லேனா அதாவது கிளார்க்கு லூயிஸ்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அழகாவே சொல்லாம சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிளார்க் கென்ட் பாத்தீங்கன்னா அவரோட வளர்ப்பு தந்தையான ஜானத்தன் கென்ட்டோட ஃபேமிலியோட ஃபார்ம் ஹவுஸ்ல உட்கார்ந்திருக்க மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த சீன் தான் நம்ம கிளார்க் லைஃபோட முக்கியமான பார்ட்டா இருக்கும். இது நம்ம சூப்பர்மேன் நினைச்சு பாக்குறதுனால பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட் அண்ட் பவரையும் ஷோ பண்றது மூலமா அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. இதன் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் கிளார்க்கோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸையும் எந்த சிச்சுவேஷனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான்றத எமோஷனலோட காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்ல வர ஜானத்தன் கென்ட் சீன் பாத்தீங்கன்னா முழுக்க பிளாஷ்பேக் காட்டுற மாதிரி தான் இருக்கும் போல. இந்த பர்టిక్యులர் சீன்ல கரெக்ட்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கிளார்க்கோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம லூயிஸ் லேன் கிளார்க் அண்ட் சூப்பர்மேனோட கனெக்ஷனையும் காமிச்சிருந்திருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது, நம்ம லூயிஸ் லேனுக்கு கிளார்க்கோட சீக்ரெட்டே தெரியும். அதாவது சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காமிக்ஸோட கோல்டன் ஏஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களோட சீக்ரெட் ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு பெரிய பிரச்சனையே கொண்டு வருது. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம லூயிஸ் லேன் சூப்பர்மேன் அண்ட் கிளார்க் டிஃபரண்ட் சீன்ஸ்ல கிஸ் பண்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த மூவில ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம லூயிஸ் லேன் கிளார்க் தான் சூப்பர்மேனா இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும், அப்படி இல்லைனா மூவியோட ஸ்டார்டிங்லயே நம்ம கிளார்க்கோட சீக்ரெட் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கலாம்னு காமிப்பாங்க போல. எந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த மூவில பாத்தீங்கன்னா கிரிப்டோன்ற சூப்பர் டாக் அப்பியர் ஆக போறது இந்த ட்ரெய்லர்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி அந்த சூப்பர் டாக்கோட பவர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது டிசி லீக் ஆஃப் சூப்பர் பெட்ஸ்ன்ற அனிமேஷன் மூவியை பார்த்திருந்தீங்கன்னா இந்த கிரிப்டோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோவை சூப்பர்மேன் கூப்பிடுற மாதிரியும் அடிப்பட்ட சூப்பர்மேன் தன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த சூப்பர் டாக்கோட பவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட எக்ஸாக்ட் மாதிரியே தான் இருக்கும். அதாவது லேசர் விஷன், ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, லெவிடேஷன், அதோட சூப்பர் பிரெத் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா மினி சூப்பர்மேன் சொல்லலாம். இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா எல்லா வில்லன்ஸுமே ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இந்த சூப்பர்மேனோட டீசர் ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் லூத்தர் மெயின் வில்லனா இருந்தாலும் இன்னும் ஒரு சில வில்லன்ஸ் வந்து அப்பியர் ஆகுறாங்க. இதுல ஒரு பர்టిక్యులர் சீன்ல பாத்தீங்கன்னா மெட்ரோபோலிஸ்க்கு மேல ஒரு பெரிய கண் மாதிரி இருக்கிற மிஷின் லேசர்ஸை தரையில ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியும் ஏகப்பட்ட சீன்ல வந்திருக்கும். இந்த படத்துல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம கேலல் டாப் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். மேபி இதுதான் நம்ம லூத்தரோட டெஸ்ட்ராயரா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கைஜு மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மான்ஸ்டரையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த கைஜு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனை நோக்கி பெரிய ஃபயர் பிரேத்தையும் விடுது. அதாவது 2025ல இந்த சூப்பர்மேன் மூவில நம்ம லூத்தரை மட்டும் சூப்பர்மேன் எதுக்கல, இன்னும் நிறைய பேர் எதுக்க வேண்டியது இருக்குன்னு வெளிப்படையாவே இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் மட்டும் தான் அதிகமா இருக்காங்களா? அப்படி கிடையாது, சூப்பர் ஹீரோஸும் அதுக்கு மேல இருக்காங்க. இந்த சூப்பர்மேன் மூவில நம்ம சூப்பர்மேன் மட்டும் ஹீரோ கிடையாது. அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் லேண்டர்ன் அதாவது நேத்தன் ஃபிலியன் இதுல கேஸ்ட் ஆயிருக்காரு. இவரை காய் கர்டன்னு சொல்லலாம். இந்த மூவி மூலமா டிசி யூனிவர்ஸோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அழகாவே மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதாவது 2026ல வர போற லேண்டன் டிவி ஷோவையும் ரெஃபரன்ஸ் பண்றாங்க. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் லேண்டன் சூப்பர்மேனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது கிரீன் லேண்டன் அவரோட ரிங்கை யூஸ் பண்ணி கிரீன் பீமை சூப்பர்மேனை நோக்கி கத்திக்கிட்டு இருக்கிற எல்லா மக்கள் மேலையும் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இசபெலா மெர்செட் தான் இவங்க இந்த மூவில ஹாக் கேலா அப்பியர் ஆகுறாங்க. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹாக் கேல காமிச்சிருந்திருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஃப்ளை பண்ணிக்கிட்டே அவங்களோட கையில இருக்கிற மேசை எதை
நோக்கி வீச பாக்குறாங்க. மேபி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கைஜியோட பேட்டிலா கூட இருக்கலாம். இந்த ஹாக்கள் பாத்தீங்கன்னா டிசிக்குள்ள இருக்கிற ஜஸ்டிஸ் லீக் டீம்ல இருந்திருப்பாங்க. மேபி இந்த மூவில பாத்தீங்கன்னா அத வந்து ஜஸ்டிஸ் சொசைட்டின்னு சொல்லி புது டீமா நம்ம ஜேம்ஸ் கன் இந்த மூவில இன்ட்ரோடியூஸ் பண்றாரு போல. அடுத்து நம்ம சூப்பர்மேனுக்கு மூணாவதா சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா மிஸ்டர் டெரிஃபிக். இந்த கேரக்டர்ல கேஸ்ட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா எடி கேத்திக்ஸ். இந்த ட்ரெய்லர்ல ஒரு பர்டிகுலர் சீன் பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் அவரோட ரோபோட்டிக் ஸ்பியரை வச்சு ஷீல்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஆப்போனன்ட்ஸோட ஃபயர்ஸை டிஃப்ளெக்ட் பண்றாரு. இந்த மூவில வர நாலாவது ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா மெட்டாமார்ஃபோ. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருமே பாத்தீங்கன்னா டிசில இருக்கிற ஒன் ஆஃப் தி சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். மெட்டாமார்ஃபோட பாடி பாத்தீங்கன்னா ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கும். இதனால பல விதமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அவரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சூப்பர்மேனோட மூவில இவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸாக்ட்டா நமக்கு தெரியாது. ஆனா ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம ஜேம்ஸ் கன் தான் சூப்பர்மேன் மூவியை ரைட் பண்றது கன்ஃபார்ம் பண்ணதுனால இந்த மூவியோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிசி காமிக்ஸ்ல இருக்கிற மாதிரியே ஹீரோவா இந்த மூவில கொண்டு வரணும்னு கிளியரா சொல்லி இருந்திருப்பாங்க. நம்ம ஜேம்ஸ் கன் அதையே அப்படியே கொடுத்திருந்திருப்பாரு இந்த ட்ரெய்லர்ல. இது எந்த அளவுக்கு அழகா இருக்கும்னு இந்த ட்ரெய்லர் பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்பிக்கைக்கு ஒரு சிம்பிள்னா அது சூப்பர்மேன் தான் சொல்ற மாதிரியே இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருந்திருப்பாங்க. எக்ஸ்போஸ் பண்றது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துற மாதிரியும், இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா போர் நடக்கிற சமயத்துல ஒரு சின்ன பையன் சூப்பர்மேன் பிளாக் ரைஸ் பண்ணி அவரோட பேரை சொல்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது இந்த மூவில பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனுக்கு தனியா ஒரு பேஸ் இருக்கிற மாதிரியும், இந்த பேஸோட பேர் என்னன்னு தானே பாக்குறீங்க, ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட். இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் நீல் பண்ணி டெஸ்ட்ராய் ஆன ரோபோட்டோட பாடியை தன்னோட கையில எடுத்து பாக்குற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த ரோபோட்டோட பேர் பாத்தீங்கன்னா கேலாக்ஸ். அதாவது ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட்னு சொல்லப்படுற இடத்தோட கேர்டேக்கர்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஜேம்ஸ் கன் பாத்தீங்கன்னா டிசி காமிக்ஸோட கனெக்ஷனை இந்த ட்ரெய்லர்ல அதிகமாவே காமிச்சிருந்திருப்பாரு. இந்த கேலாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிளார்க்கோட ஹோம் பிளானட்டான கிரிப்டானோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துது. அதாவது காமிக்கோட ஸ்டோரி லைன் படி பாத்தீங்கன்னா நம்ம கேலாக்ஸை வந்து லெக்ஸ் லூத்தரால டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்லயும் அதே சீன் தான் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம லெக்ஸ் வந்து ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட கண்டுபிடிச்சு சூப்பர்மேனை அவரோட ஹோம்லயே தாக்குற மாதிரி காமிக்கலாம். ட்ரெய்லரோட ஒரு பர்டிகுலர் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் லூத்தர் பின்னாடி ஐஸ் ஃபார்மேஷன் இருந்திருக்கும். மேபி இதுதான் அது போலயோ. இந்த சூப்பர்மேன் மூவியோட ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஹென்ரி கேவில் சூப்பர்மேனோட ஒரு பிளாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க சொன்னவங்க நம்ப முடியுதா? அதாவது மெட்ரோபாலிஸ்ல இருக்கிற மக்கள் எப்பவுமே சூப்பர்மேனோட ஹாப்பியா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா சூப்பர்மேனை இன்சல்ட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். சூப்பர்மேன் மூவில வர ஹீரோஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்றத சொல்ல முடியாது. மேபி மூவிக்கு மிடில்ல கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். இந்த மூவில பல சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் சன் ஆஃப் கிரிப்டானோட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க போல. அதை இந்த ட்ரெய்லர்ல அடிக்கடி மென்ஷன் பண்றாங்க. அதாவது மிஸ்டர் டெரிஃபிக்கோட நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு பேட்டில் நடக்குது. அதாவது பேஸ்பால் கிரவுண்ட்ல. அதாவது இந்த மூவியோட ஷூட்டிங் செட் போட்டோஸ்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹாக் கேர்லும் காய் கார்டனரும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர்மேனோட ஃபைட் பண்ணிட்டு எண்டிங்ல நம்ம சூப்பர்மேனோட சேர்ந்து போராடுவாங்க போல. அதோட பாத்தீங்கன்னா அதாவது லூத்தர் கார்ப்ஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு வில்லனோட கம்பெனியுமே ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் ஒரு பில்டிங் குள்ள நடந்து வரப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாக் என்டர்பிரைஸ் சொல்லப்படுற ஒரு நேமோடு தெரிஞ்சிருக்கும். அதாவது சைமன் ஸ்டாக்னு சொல்லப்பட்ட ஒரு டிசி வில்லன் ட்ரெய்லர்ல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அதாவது இவருக்கு மெட்டாமார்ஃபோடையும் மத்த ஹீரோஸோட லிங்க் இருக்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. நம்ம சைமன் ஸ்டாக் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ தனக்கு கீழே செயல்படுற ஒரு ஜஸ்டிஸ் லீக் மாதிரி இருக்கிற டீமா ஃபார்ம் பண்றாரு. யாருக்கு தெரியும் மூவியோட கதை எந்த மாதிரி போகுதுன்னு. வெயிட் பண்ணி பாப்போம். யாரெல்லாம் இந்த சூப்பர்மேனோட ட்ரெய்லர்ல இந்த டீடைல்ஸ் நோட் பண்ணிக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து வர ட்ரெய்லர்ல காப்பாங்க போல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷோடாக்ஸ் ஹோஸ்ட்.